இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்துல இருக்கிற வெள்ளரி பழஞ்செடிய தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம தோட்டத்துல வந்து நான் வெள்ளரி பழம் செடி போட்டிருக்கேன். இது வந்து நாம வந்து ஒரு செடிய வளர்க்கும்போது வந்து பார்த்து பார்த்து வளர்த்துட்ருப்போம். அது வந்து பெருசா வளர்ச்சியும் இருக்காது. அதில வந்து பெருசா ஹீல்டும் இருக்காது. ஆனா நான் வந்து இந்த வெள்ளரி பழம் செடிய வந்து சும்மா தாங்க போட்டு விட்டேன். இதுக்கு வந்து பெருசா நான் எந்த பராமரிப்புமே பண்ணதில்ல. தண்ணி மட்டும் தான் நான் ரெகுலரா குடுத்துட்டுருந்தேன். அவ்ளோ பழங்க. அவ்ளோ பழம் பழுத்துச்சு. போதுங்கிற அளவுக்கு சாப்பிட முடியலங்க. அந்த அளவுக்கு வந்து பழம் இருந்தது. அதுவும் நம்ம தோட்டத்தில இவ்வளோ பழமான்னு என்னால சுத்தமா நம்ப முடியல. பாருங்க நெறைய பிஞ்சு இருக்கு. இதான் வந்து முதல்ல அந்த தோட்டத்தில வந்து முதல்ல நான் பறிச்ச பழம். சூப்பரா இருக்கு. பாருங்க இது அடுத்து நாள் அந்த மாரி இருந்தது. 2வது நாள் நான் காலையில பார்க்கும்போது செடியிலேயே நல்லா வெடிச்சிருந்ததுங்க. பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பரா இருந்தது. நம்ம தோட்டத்தில பழம் பழுத்து அது தானா வெடிச்சு, நம்ம பறிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இதாங்க நம்ம தோட்டத்தில வந்து இந்த வெள்ளரி பழத்தில வந்து பழங்க. கன்டினியூவா அதே மாதிரி பழம் வந்து வந்துட்டே இருந்ததுங்க. பாருங்க. நம்ம தோட்டத்தில வந்து எந்த ஒரு பூச்சி மருந்தோ, இயற்கையா தானா வளர்ந்ததுங்க. பெருசா நான் எந்த பராமரிப்பும் குடுக்கல. ஒவ்வொரு டைமும் நான் பழத்த பார்க்கும்போது வந்து என்னால வீடியோ எடுக்காம இருக்க முடியல. அதனால எல்லா பழத்தையும் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஆனா, இதில இருக்க பழம் எல்லாம் வந்து நான் பாதி தாங்க வீடியோ எடுத்திருக்கேன். எல்லா பழமும் எடுக்க முடியல. பாருங்க இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸ் பழம். ஒவ்வொன்னும் ஒரு மாதிரி வெடிப்பு இருக்குங்க. மழை வந்ததுனா அதில வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து மண்ணு வந்து ஆக ஆரம்பிச்சுருச்சு பாருங்க. சின்னதா மழை தூறல் வந்தா கூட மண்ணு வந்து சிதறி விழும் இல்லைங்களா? அது வந்து பழத்து மேல வந்து மேல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நாம வந்து தண்ணி வச்சு சுத்தம் பண்ணா போயிருங்க. இதில வந்து பெருசா எலி தாங்க பார்க்கவே இல்ல. ஒவ்வொரு டைமும் வேற எந்த காய் நட்டாலும் எலி வந்துரும். இந்த டைம் வந்து எலியே இல்லங்க. எலி இல்லாதனால மொத்த பழமும் நமக்கு தான். எல்லா பழமும் வந்து நான் வெடிக்கும்போது தான் பறிச்சுட்ருந்தேன். இந்த 2 பழம் மட்டும் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பறிச்சிரணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பழம் வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடியே பறிச்சுட்டு வந்தேங்க. எவ்வளோ பழம்னு சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு பழம். இருந்ததுலே இதாங்க பெரிய பழம். இத வந்து நான் பறிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். மழை தூறிட்டே இருந்தது. இருந்தாலும் அதையே அப்படியே விட்டுட்டோம்னா, மழை தூறல்னால அது வெடிச்சு மண்ணாயிரும்னு சொல்லிட்டு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன். இத வீட்ல கொண்டு போய் வச்சா அடுத்த நாளே அதுவும் வெடிச்சு வந்துருங்க. பாருங்க இத கொண்டு போய் நான் வீட்ல வச்சிருந்தேன். ஈவினிங் வந்து பறிச்சுட்டு போனேன். காலைல பார்த்தீங்கன்னா, பழம் வந்து இந்த மாரி வெடிச்சிருந்தது. அத பிரிச்சு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷங்க. இத வந்து நம்ம நாட்டு சர்க்கரையோட சேர்த்து தொட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஜூஸ் போட்டு தாங்க குடுக்கணும். இது வந்து கொஞ்சம் நாம சாப்பிடும்போது வந்து தொண்டையில வந்து புடிக்கிற மாரி இருக்கும். பாருங்க, அழகா தோல் வந்து தனியா ஈஸியா வந்துரும். பெரியவங்கன்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரைய தொட்டு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா ஜூஸ் போட்டு குடுக்கணுங்க. ஏன்னா, அவங்கனால வந்து அத சரியா முழுங்க தெரியாது. அதனால. அவ்வளோதாங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.